ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக அக்கௌண்டன்சி சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது 12th அக்கௌண்டன்சியில் இது வரைக்கும் நமக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லை? ஏன்னா நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். நமக்கு வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தியரி பார்ட் மட்டும்தான். சரியா? அப்போ தியரி பார்ட்டை நம்ம ஒழுங்காக எழுதிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட அந்த தியரி பார்ட் கொஸ்டின்ஸை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையாங்கிறத பார்த்துங்க. சப்போஸ் படிக்கலைன்னா இதையும் படித்து வச்சுருங்க. கண்டிப்பாக இதில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? சரியா? வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலின வரவுகளுக்கு ஏதேனும் 4 எடுத்துக்காட்டுகளை தரவும். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதே பப்ளிக் எக்ஸாமில் 24வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆதாய விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் கெய்னிங் ரேஷியோ? அதுக்கப்புறம் டேலி இஆர்பி 9இல் குழு என்றால் என்ன? வாட் இஸ் குரூப் இன் டேலி இஆர்பி 9? அதுக்கப்புறம் நடைமுறை முதல் என்றால் என்ன? சரியா? வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடுகளை தரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிலே 3 மார்க் கொஸ்டின்ஸில் அதாவது கூட்டாளி விலகலின் பொழுது செய்யப்பட்ட வேண்டிய சரி கட்டுதலை பட்டியலிடவும். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இயக்க லாபம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? சரியா? ஹவு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டேலி இஆர்பி 9இல் லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். சரியா? அதாவது எக்ஸ்பிளைன் ஹவு டு வியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் டேலி இஆர்பி 9. ஓகேவா? அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிலை அறிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்? சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உயில் கொடை என்றால் என்ன? வாட் இஸ் லெகசி? சரியா? நெக்ஸ்ட்டு அதே பப்ளிக் எக்ஸாமில் அதாவது உயர் லாபம் என்றால் என்ன? சூப்பர் ப்ராஃபிட். சரியா? அதுக்கப்புறம் தியாக விகிதம் என்றால் என்ன? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு கூட்டாளி விலகல் என்றால் என்ன? இதை தெளிவாக பார்த்துங்க. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின், அதாவது அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் இது ஏற்கனவே நம்ம பார்த்ததா இதே தான். சரியா? அதில் வந்து 29வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன? இதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூட்டாளி சேர்க்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய சரி கட்டுதல்கள் யாவை? தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு வரைக. சரியா? அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பின்வரும் விவரங்கள் மார்த்தாண்டம் பெண்கள் இது வந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ நம்ம தியரி பார்த்து தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா, லாப நோக்கற்ற அமைப்பின் பொருள் தரவு. சரியா? அதுக்கப்புறம் கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேட்டு பதிவு என்ன? சரியா? இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின், கூட்டாண்மை நிறுவனத்தில் நற்பெயரை மதிப்பிடும் 4 சூழ்நிலையை தரவும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக 26வது கொஸ்டின், பங்கு என்றால் என்ன? அதன் வகைகளை விளக்குக. சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்? சரியா? கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன? வாட் ஆர் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டேலி இஆர்பி 9 முன்பே வரையறுக்கப்பட்ட அதாவது பெயரிடுகள் யாவையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 3 காரணிகளை தருவோம். ஸ்டேட் எனி 3 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் குட்வில். சரியா? அதுக்கப்புறம் டேலி இஆர்பி 9இன் லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியாக 5 மார்க்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது இரட்டை பதிவு முறை மற்றும் அதாவது முழுமை பெறாத பதிவேடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பாருங்கள். ஏன்னா 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சரியா? நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. நீங்கள் எல்லா பேருமே சென்டம் ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நம்ம ஆசை. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.